வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சன்னா மசாலா காளான் கிரேவி. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க. அருமையாக இருக்கும், சுவை வேறு லெவலாக இருக்கும். இது சப்பாத்தி பூரி சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை காளானும் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது டேஸ்ட்டு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கொண்டக்கடலையை நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஜீரண சக்தி கிடைக்கும். ஏன்னா கொண்டக்கடலை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு வயிற்றுக்கு உப்புசத்தை கொடுக்கும். அதனால் நம்ம கரெக்டாக அது நல்லாவே வேக வைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காளான் பாருங்கள், பட்டன் காளான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொண்டக்கடலையும் காளானும் சேர்ந்து செய்யும் பொழுது மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். இப்போ காளான் அது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திருக்கேன். தேங்காயில் வந்து கசகசா, முந்திரி இத்தனையும் சேர்த்து நம்ம அது தனியாக அரைச்சிக்கணும். இதில் வந்து கொத்தமல்லி போடும்போது நல்ல வாசனையும் கிடைக்கும், சுவையும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் குக்கர் எடுத்துருக்கிறேன். பேன் குக்கரில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் நிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வந்து அதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணணும். அது என்னன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு இதை நம்ம ஆட் பண்ணலாம். வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே இருந்தால் போதும், நல்ல ஒரு சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த கலவையை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும், அடி பிடிக்காமையும் இருக்கும். நம்ம எப்போவுமே கல் உப்பு சேர்த்துறது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. இல்லைன்னா கல் உப்பை வந்து தூளாக ஆக்கி கூட நம்ம சேர்த்தலாம். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் காளானை இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா வதக்கும்போது அதில் தண்ணியும் விடும். அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இது 5 நிமிஷமாவது இந்த மசாலாவோட இணைந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன், கலந்து விட்டுட்டு. அதன் பிறகு நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காயும் அரைச்சிக்கலாம். வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை, தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம தக்காளி இன்னும் ஆட் பண்ணல. அந்த தக்காளி இப்போ சேர்த்திடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோடு இது இருக்கும் பொழுது நல்லா இதோடைய மசாலா வந்து காளானில் சேர்ந்துடும். அதனால தான் நம்ம இது மட்டுமே வதக்குறோம். அதன் பிறகு தக்காளி பழம் போட்டு அது 2 நிமிஷத்தில் தக்காளி பழமும் வதங்கிடும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தணும். இதுக்கு தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூளும், கரம் மசாலாவும் சேர்த்த போகிறேன். இது வந்து நமக்கு தேவையான அளவு காரம், யாராருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு காரம் சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயில் அந்த மசாலாலாம், அதாவது இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் கலக்கும்போது நல்ல ஒரு கலரும் கிடைக்கும், ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மூழ்கிற அளவு தண்ணி நம்ம ஊற்றணும். இந்த காளான் நல்லா வேகணும், அதுக்காக. இது சீக்கிரமாகவே வெந்துடும்.
காளான். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த காளானும் நல்லா வெந்துடும். அதனால் நான் டைரெக்டாக தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து குக்கர் மூடி எதுவுமே போடுறதில்ல. டைரெக்டாக செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் வெந்துச்சான்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சுங்க. அதனால் நம்ம அடுத்ததை ஆட் பண்ணலாம். எப்பவுமே காளான் வந்து பார்த்தா வெந்த மாதிரி இருக்கும், வேகாத மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இப்போது நான் வெந்த பிறகு இப்போது கொண்டக்கடலையும் சேர்த்திட்டேன். வெந்த கொண்டக்கடலை தான் இது. பிறகு தேங்காய் விழுதும் சேர்த்தியாச்சு. நல்லா முந்திரி போட்டதுனால டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. ஹோட்டலை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கசகசாவும் முந்திரியும் போட்டிருக்கேன். எல்லாமே கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். பிறகு கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்த போகிறேன். இந்த மாதிரி மட்டன் டேஸ்ட்டில் குருமாவோ இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். நிறைய ப்ரோட்டீன் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால எல்லோருமே அடிக்கடி சாப்பிட்லாம். ப்ரோட்டீனுக்காக நம்ம வேறு ஒரு இதையும், அதாவது எதுவும் சப்ஸ்டிடியூட்டாக எதுவும் நம்ம சேர்த்தணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி குழம்புகள் செஞ்சு நாம் உடம்புக்கு வலிமையை சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக இது போல் செய்து சாப்பிடுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.